शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. ஆத்மாவா அதே ரத்தத்தையோ ரத்தத்தையோ நஞ்சையோ இருக்கிறார்கள் அப்படின்ற வாக்கியங்கள் திரௌபதி ஹானிக்கு விதி ஆகுமா ஆகாதா கவர்மெண்ட் அதை சொல்லலாமா சொல்லக்கூடாது. இஸ்லாமுக்கு அதை கவர்மெண்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. இந்த பூர்வத்தை அதை விதின்னு சொல்லக்கூடாது. ஆனால் பல ரோகங்கள் இருக்குது. அவங்கதான் பார்க்கலாம். ஒரு ரோகம் என்ன சொல்றாங்கன்னா ரோகத்தியமான விதிகளை சொல்லும் பட்சத்தில் நேரடியாக காப்பியத்துக்கு விருத்தமானது. எப்படின்னா சமன்வயாதிகரணத்துல வேதாந்தத்தில் விதி கிடையாது என்று வெளியில் வளர்க்க பிரம்மத்தை போதிக்கிறதுக்காக வந்ததே இல்லை. வேதாந்தம் எதையுமே விதிக்க வேண்டியதில்லை சொல்லும் காலத்துல சிவத்தாரி ஆத்மாவாரே பிரசத்தி இத்தியாதி விதிக்காயாமி விதிக்காயாமி விதியத்தோட தெரியக்கூடிய இந்த வசனங்களுக்கு வசனங்கள் எண்ணத்தை தேவைப்பட்டு சாமானிய பிரவருத்தியுடைய நிச்சயகரனாயிருக்கான். சாமானிய பிரவருத்தி சாஸ்திரிய பிரவருத்தி சாதாரண பிரவருத்தின்னு இல்லை. சாஸ்திரிய பிரவருத்தியை தவிர பாக்கி எல்லா பிரவருத்தியிலுமே சாதாரண பிரவருத்தின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு விதமாக இருக்கோ அந்த விஷயத்திலிருந்து இதனை திருப்பி விடுறதுக்காக விளங்கிய தவிர இது புரோட்டோவியாக விதியில் இருந்தால் இந்த காலத்திற்கு விரோதி இருக்கிறது. இந்த ரோகத்துக்கு இந்த பரிகாரம் தரம் சித்தாந்தம் பாக்கிய விரோதமாக தர்சன விஜயோட சக்கர நிராகரண அந்த பாக்கியத்தை நல்லா யோசிக்கிறேன். என்ன சொல்றாருன்னா வருடத்துல உள்ள விஷயம் தான் ரத்தவியகாங்கிற வாக்கியத்துலதான் விதி இல்லைன்னு சொல்றதுக்காக அந்த பாக்கியம் ரோகவியகாங்கிறது ரோகவியகா மந்தவியகா நிதிக்காக மொத்தம் 4 கவி அங்க இருக்கு. ரத்தவியகா ரோகவியகா மந்தவியகா நிதிக்காக 4 முறை இருக்கு. அதுல அந்த ரத்தவியகாங்கிற பதவிக்கு இந்த விதி இல்லை சொல்றதுதான் பாக்கியத்துக்கு காட்டுறது. ரோகவியா மந்தவியா நிதிஞானிகவியாங்கிற விதி ஆட்சியக்காரருக்கே இஷ்டத்தான். அதற்கு இங்க சொல்லவில்லை. ஒரு உருவத்தி வரணும். சாதாரணமா அடுத்த அந்த இடத்துல அடுத்த காலத்தை நினைத்து கொள்வது இவன் எந்த விஷயத்தை இந்திரியத்தினால பிரவர்த்திக்கப்படுகிறானோ அந்த விஷயத்திலேயே இவனை திருப்பத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு. திருப்பத்துக்காக சொல்லணும்னா அது எப்படி இருக்கணும்னு சொன்னா ரத்தவியகாங்கிற இடத்துல அந்த சத்தியப்படத்தை இருக்கு. அது அருகார்த்தத்தில் யோக்கியமானது. அதாவது பார்க்கணும்னு சொன்னா பார்க்கறதுக்கு அருகலை உள்ளது ஆத்மா ஒண்ணுதான் அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவா அதே ரத்தவியகா அந்த வள்ளிக்கு வள்ளிங்கிறது ஏவான்னு அர்த்தம் பண்ணணும். ஆத்மா ஏவா ஆத்மா ஒன்றுதான் தரிசிக்க வேண்டியது பார்க்க வேண்டியது தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு கேட்டா ஆத்மா ஒன்றுதான் அப்படின்னு. மற்ற எதுவுமே தெரிவிக்கிறதுக்கு யோகியமானது இல்லை. இப்படி சொன்னா என்ன ஆகும்? மற்ற வீடு திரும்பி திரும்பிடுவாங்க திரும்பி வரலாம். அதுக்காக ஆத்மாவைத்தான் செய்யணும் மற்ற விஷயத்தை தெரிவிக்க அப்படின்னு அந்த திருப்பி விடுறதுக்காக சொல்றது எந்த அம்சத்துல ரத்தவியகாங்கிற அம்சம். ரோகவியகாங்கிறது கிடையாது. அதனால தர்சன விஜயிலேயே தர்சன நிராகரணா ரோகவியகாங்கிறதுதான் நாங்கள் விசாரிச்சிருக்கோம். இது சொல்றேன். இது ஆட்சிக்காரர் நிராகரணம் பண்ணி
दर्शन विधाने प्रकृति प्रत्यय प्रत्ययार्थम असंप्रौतः प्राधान्येन इति न्यायेन प्रत्ययार्थस्य नियोगस्यैव प्राधान्यः दर्शनस्य प्रकृत्यर्थतया गुणभूतत्वेन तद्विशेषणस्य ब्रह्मणोः उत्तरानुगुणभावस्यात् ततो न वेदान्तयोः ब्रह्मत्वे फलत्वेन प्रधानं ब्रह्मदर्शनमित्युक्ते गुणविधानेषु न विशेषः அந்த அபிப்பிராயத்தை அவர் விவரிக்கிறார். பிரகிருத்தியாங்கிற இடத்துல எதுக்காக அந்த விதியை நிராகரணம் பண்ணணும்? ஒரே பிரயோஜனம் என்னன்னு கேட்டா, விதியை ஒத்துக்கோனா விதிக்கு பிராதானியம் கொடுக்க வேண்டும். எல்லா இடத்துலையும் விதிவார்த்தையில விதிக்கு பிராதானியம், அதுக்கு அடுத்தது விதேரி, எதை விதிக்கிறதோ அது, அதுக்கு அடுத்தது அந்த விதேயத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயம். முதல்ல ரொம்ப பிரதானமாக இருக்கிறது விதி, அதுக்கடுத்தது அந்த விதிக்கு விஷயமாக இருக்கக்கூடிய காரியம், அதுக்கும் அடுத்தது அதுல சம்பந்தப்பட்ட இன்னும். இந்த மாதிரி ஒரு கிரமத்தை வச்சு இது எப்படி கிடைச்சிருக்குன்னு கேட்டா, பிரகிருதி பிரத்யவும் சமஸ்கிருதத்துல நீங்க ஒரு பதத்தை எடுத்துட்டோம்னா அந்த பதத்துல பிரகிருதி பிரத்யம் பிரித்து கொடுக்கிறது வியாக்கரணம். வியாக்கரணம் என்ன பண்ணி கொடுக்கணும்னா அதை உற்பத்தி பிரகிருதி பிரத்யம் பிரிக்கிறதுல அந்த பிரகிருதியுடைய அர்த்தம் பிரத்யேகத்துடைய அர்த்தம் இது ரெண்டும் சேர்த்துதான் அந்த அந்த பதத்துக்கு அர்த்தம் சொல்லணும். ஆனா அப்படி சொல்லும் போது அது பிரத்யேகத்துடைய அர்த்தம் இருக்கு, அது பிரதானமாகும். பிரகிருதியுடைய அர்த்தம் அதுக்கு அப்பிரதானம், அதுக்கு விசேஷனமாகும். விசேஷனம்னாலே அப்பிரதானம் அர்த்தம், விசேஷங்கிறது பிரதானம். இதை நான் ஒரு உதாரணம் சொல்லி சத்தமா பார்த்தேன். பாடகா பாடகமாங்கிற இந்த பாடகங்கிற பதத்தை வியாக்கரணம் வந்து பிரகிருதி பிரதியோக ரெண்டாவது இந்த பத்து ஆகும். இது கிரியா செயலை சொல்லக்கூடியது. சமையல் செய்ய ஒரு செயல் இருக்கோம், இந்த கிரிய பிரதியை அந்த கிரியை சொல்றது ஆகும். அதுக்கு வேற அதாவது பிரத்யேகனுடைய அம்சம், அதே பிரத்யேகம். நீங்க அதாங்கிறது எதை சொல்றது? கரெக்டா கிரியை சொன்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் இல்லையா? கரெக்டா அது ஒண்ணு செய்ய இருக்கலாம், ஒரு விஷயம் செய்ய படுறதா இருக்கும், ஒண்ணு சாதனமாகும், ஒண்ணு ஆதாரமாகும். இந்த மாதிரி பல கிரியை சொன்னா அத்தனை காரணங்கள் தேவைப்படும். அது இந்த அகங்கிற பிரத்யேகமானது கர்த்தாவை குறிக்கக்கூடியது. கிரியா கிரியானது பாகக்கிரியை. கேட்டா என்ன ஆகும்? பாகங்கிற கிரியையை செய்யக்கூடிய கர்த்தா, செய்யக்கூடியவன். இது அர்த்தம். பாகிய சப்தத்தை யாரு? சமையல் பண்றவன் அப்படின்னு. இந்த பாகிய சப்தத்தினால நம்ம யாரை சொல்லலாம்? சமையல் பண்ற அந்த ஆளை சொல்லலாம். அவன் செய்யக்கூடிய செயலை பாத்துக்கன்னு சொல்ல முடியுமா? இங்க பிரகிருதியுடைய அர்த்தம் அவன் செய்யக்கூடிய செயல், பிரத்யேகத்துக்கு அர்த்தம் அதை செய்யக்கூடிய அவன் கர்த்தா. பாட்டகங்கிற இந்த சப்தத்தினால நம்ம யாரை சொல்லலாம்? அந்த கர்த்தாவை சொல்லலாமே தவிர அவன் செய்யக்கூடிய செயலை பாட்டகத்தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பிரகிருதியுடைய அர்த்தம் இருக்கு, அது குணமாகவும், பிரத்யேகத்துடைய அர்த்தம் இருக்கு, அது பிரதானமாகுமா. இன்னொன்று சமாத ஸ்தலத்துல பார்க்கலாம். ராஜா புருஷனா, இந்த ரெண்டு பதத்தை பேச ராஜபுருஷனா புருஷனாக வேண்டாம், அதை விட இன்னொரு சத்தமா இருக்குன்னா ராஜ சேவகா. ராஜானா யாரு? சேவகனானா என்ன? அவனுக்கு சேவை பண்ணக்கூடியவன், அவனுடைய ஆளு, அவன்கிட்ட வேலை பார்க்கிறவன் அர்த்தமா. ராஜ சேவகா, இந்த ரெண்டு பதத்தினால நாம இந்த சப்தத்தை உண்டு பண்ணியிருக்கோம். புதுசா ராஜ சேவகா, இந்த சப்தத்தினால நாம ராஜாவை சொல்லலாமோ? சேவகன் ராஜா விசேஷனம், சேவகம் பிரதானம். நீங்க அர்த்தத்துல பார்த்தீங்கன்னா ராஜா தான் பிரதானம், சேவகம் பிரதானம் இல்லைன்னு சொல்லலாம். ஆனா இந்த சப்தத்துல பார்க்கும்போது விசேஷம் விசேஷம் சொல்லும்போது முன்னாடி இருக்கிறது ராஜாங்கிறது விசேஷம், சேவகாங்கிறது பிரதானம். பிரதானம் இந்த சப்தத்தினால சேவகனைத்தான் சொல்லலாமே தவிர ராஜாவை சொல்ல முடியாது. பாடகங்கிற சப்தத்தினால பாகத்தை செய்யக்கூடிய அந்த கர்த்தாவை சொல்லலாமே தவிர அவன் செய்யக்கூடிய செயலை இது
ஏன்னா பிரகிருதி பிரத்யம்னு பிரிக்கிறதுக்கு ஒரு நிரோதம். ஏழு பிரகிருதி இது பிரத்யம் செய்து பிரத்யாசங்கிறது அது விசேஷமாக இருக்கும் பிரதானமாக. இது சாதாரண நியாயமற்ற இங்க ஒரு ரத்தவியகா பக்தவியகா இந்த கூட சொல்லலாம். போதனகா பக்தவியம் ஆசிரிய மாதிரி இந்த பக்தவியத்துல நான் ரெண்டாவது பத்திர சாது தேக வைக்கிறதுங்கிறது அதுக்கு அர்த்தம். பக்தியாங்கிற இந்த பிரச்சனை சொல்றது எதை நாம கர்மகாரகத்தை சொல்றது. இப்ப கர்த்தாவை இல்லை அகர்ந்து கர்த்தாவை சொல்லிடுறது. ஆனா பக்தியான்னு சொல்லும்போது அது சத்து பிரச்சனையும் அந்த வேக வைத்து படுற பொருளை சொல்றது கர்மகாரகத்தை. இப்ப இந்த பக்தியா அப்படிங்கிற இடத்தினால் எது சொல்லலாம்? வேக வைக்கப்படற அந்த பொருளை சொல்லலாம். வேதனகா கண்குலகா அரிசி அரிசி வேக வைக்கப்படுறது இல்லையா? அதனால பக்தவியங்கிற சட்டம் எதை சொல்லலாம்னா அந்த அரிசியை சொல்லலாம், பாட்ட கிரியை சொல்ல முடியும். ஆனா இதே மாதிரிதான் இங்க திரஷ்டவியகா. திரஷ்டவியகாங்கிற இடத்துல சத்தியங்கிறது கர்மாவது. கர்மானா என்ன? தரிசனத்துக்கு எது விஷயமோ ஆத்மா அப்படின்னு அர்த்தமாகும். தரிசனம் தரிசனங்கிறது ஒரு செயல். தரிசிக்க வேண்டிய பொருள் சத்தியங்கிறதுனால தெரிகிறது. அப்ப என்ன ஆகும்? தரிசிக்க வேண்டிய பொருள் ஆத்மா இந்த இடத்துல கொண்டு போயிருக்க. இதை நீங்க விதின்னு வச்சு போட்டீங்கன்னா இங்க என்ன ஆகும்னா அந்த விதிங்கிறது பிரத்யேகக்கூடிய அர்த்தமா ஆனதுனால அந்த விதிக்கு பிராதானியம். விதிக்கு பிராதானியம் வந்தாச்சுன்னா தரிசனங்கிறது அதுக்கு விசேஷம் குணமாக போயிடும். சரி, தரிசனம் குணமா போனால் ஆத்மா அந்த தரிசனத்துக்கு எதை காட்டணும் ஒரு கேள்வி வரும்போது அப்ப அந்த தரிசனத்துக்கு விசேஷமா இருக்கக்கூடிய ஆத்மா விசேஷம் இன்னும் ரொம்ப தள்ளிவிடும். அதுக்கு ஒரு பிராதானியம் வருது. அதனால இந்த இடத்துல விதிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. புரோதவியகாங்கிற இடத்துல சத்தியங்கிற விதிக்கு இடம் கொடுத்தால் உங்களுக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கும். ஒரு நஷ்டம் இந்த திரஷ்டவியகாங்கிறது உத்தேசம் தர்சனம். திரஷ்டவியகாங்கிற சப்தம் பணத்தை தெரிவிக்கக்கூடிய சப்தம். ஆத்ம தரிசனம்ங்கிறது பலம். அதுக்கு சாதனத்தை சொல்றது திரோதவியா. சிரவணம் செய்ய வேண்டும். இந்த சிரவண விதி இருக்கு, இது சாதனத்தை விதிக்கிறது. எதுக்காக? தரிசனம் ஆத்ம தரிசனங்கிற பலத்துக்காக. இப்படி பார்த்தீங்கன்னா சாதனம் பலம் இந்த ரெண்டு எது பிரதானம் சொன்னா சாத்தியம் பலம் தான் பிரதானம். சாதனங்கிறது அதுக்காகத்தான் இல்லையா? அப்ப என்ன தரிசனத்துக்கு பிராதானியம் கிடைத்தது. தரிசனம் பலம், சிரவணம் மனனம் விதிச்சாரங்கிறது சாதனம். அப்ப பலமாக இருக்கிறதுனால தரிசனத்திற்கு பிராதானியம். ஆத்ம தரிசனம் விதின்னு சொன்னா ஆத்ம தரிசனம் குணமாக போகும். தரிசன விதிக்கு பிராதானியம். ஆனால் அதே தரிசனத்தை நீங்க பலம்னு சொல்லும் போது அப்ப நாம தரிசனத்துக்கு பிராதானியம் கிடைக்கும். சிரவண மன்னங்கள்லாம் அங்கமாகும். அந்த தரிசனத்துக்கு பிராதானியம் கிடைக்கிறதுனால ஆத்மா தான் அந்த முக்கியமா நிரூபணம் பண்ண வேண்டியது. அதனாலதான் கிருஷ்ணவியகாங்கிலிருந்து இல்லை அது பிரதானமாக சொல்ல வேண்டிய விஷயம் அப்படின்னு வாக்கியதாரு சொன்னா இதுல இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டேன்னா இன்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. கிருஷ்ணவியகாங்கிற இடத்துல நாங்க விசாரணம் பண்றதுன்னு சொன்னாலும் எதை விதிக்க முடியும்? எதை செய்ய முடியுமோ அதைத்தான் விதிக்க அங்கெல்லாம் விதிக்கிறது. செய்தி சொல்லியும் செய்ய முடியாததாக யதார்த்தம் சொல்றாலே அந்த விதி வராது. சந்திரமண்டலமாகவே அப்படின்னு ஒரு விதி வராது. சந்திரமண்டலத்தை கூட்டி கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு விதி ஞானம் இருக்கு, இது செய்ய முடியாது. பிரமாணம் விஷயம் சித்தமா இருந்தால் இவனுக்கு தியானம் தானா உண்டாகுமே தவிர இவன் வேற ஞானத்தை பண்ணுன்னா பண்ணவே இல்லையா? இது செய்ய முடியக்கூடிய சமாச்சாரம் இல்லை. அப்போ திரஷ்டவியகாங்கிற இடத்துல நீங்க கவ்யங்கிறது விதியை வச்சிருந்தீங்கன்னா அப்ப அந்த தரிசனங்கிறது என்னவா இருக்கணும்? தியானமாக இருக்க முடியாது. ஏன்னா தியானங்கிறது கிருதி சாத்தியம் இல்லை, நாம நினைச்சு செய்யக்கூடியது இல்லை. ஆனா வேண்டியது வேண்டாது எல்லாமே தெரியுது. வேண்டாத தியானம் வேண்டாம்னு நினைச்சா வேண்டாம் வராம இருக்கிறது இல்லை. நம்மளுடைய இச்சைக்காக அது சாத்தியம் இல்லை. அது
விஷயத்துக்கும் பிரமாணத்துக்கும் ஒரு சம்பந்தம் ஏற்பட்டிருக்குன்னா தானா உண்டாகிறது நம்மளுடைய அபிப்பிராயத்தை எதிர்பார்க்கிறது. ஆனா விதின்னு சொல்றது எப்படின்னா அந்த இடத்துல நாம பிரயத்தனம் பண்ணி கற்று நாம் நம்மளுடைய பிரயத்தனம் தெரிவிக்கிறேன்னா அது விதிக்கா இருக்கு. ஞானம் என்ன இருக்குன்னா நம்மளுடைய பிரயத்தனத்தினால மட்டும் இருக்கக்கூடியது எதிர்காலம். நம்மளுடைய பிரயத்தனம் இல்லாமலே தெரிவிக்கிறீங்கன்னா அது பிரத்யேகாரம். இதுவே விசாரிக்காதுங்கிறதும் பிரத்யேகாரியம் தான். சங்கரம்பனமாக இருக்கு. ஏன் ஒரு விசாரம். ஆக தரிசனங்கள் இப்ப தியானமா இருந்துருக்குன்னா அப்ப அதை விதிக்க ஆத்ம தரிசனம் பண்ணி ஆகணும் எப்படி பண்றது என்ன? அப்போ விதிக்கு தகுந்தாலோட அந்த திருச்சிதாரத்துக்கு அர்த்தத்தை மாற்ற வேண்டியது. என்ன மாற்றது? உபாசனையை அர்த்தம் ஆத்மாவை உபாசிக்க வேண்டும். இந்த உபாசனங்களுக்கு தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் வேற. இது ஒரு மானசமான கிரியா. இவனால் சிந்தனம் பண்ணக்கூடியது. தன்னுடைய மனத்தை அந்த நிறுத்தி கல்பனையா இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லி சிந்தனம் பண்ண வேண்டியது. இது ஒரு உபாசனை ஞானம் சொல்லுது. அப்ப ஞானத்தை எடுத்துட்டா என்ன ஆகும்? அப்போ ஞானத்துக்கு விஷயமாக சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபத்துக்கு பிராதானியம். அந்த இடத்துல ஞானத்துக்கு தான் பிரதானம். விஷயம் எப்படி இருந்தாலும் இவன் அதை பத்தி எப்படி நினைக்கிறான்ங்கிறது ஞானம் இருக்கு. ஞானத்துக்கு பிராதானியம். நல்ல இவன் உபாதிக்கிறான், ஈஸ்வரனாக உபாதிக்கிறான்னா அந்த உபாதனையுடைய பிரபாவம் அவனுக்கு அந்த தெரிவிக்க எல்லாருமே தெரியும். அந்த விஷயத்தினால அவன் தெரிவிக்கிறது. ஏன்னா உபாசனைக்கு பிரார்த்தனை இப்படி கொண்டு போயிட்டார் ஆத்மா பேசுகிறாங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டா அப்ப ஆத்மாவுக்கு பிராதானியம் ஏற்கனவே விசேஷமான ஆத்மஸ்வரூபம் சித்திக்காது அப்படிங்கிறதுனால்தான் ஆட்சியாளர் இடத்துல அந்த விதியை நிராகரணம் நிஜமான தரிசனங்கள் உபாசனாதி கிடையாது. அதனால ரோதவியாங்கிற இடத்துல விதிக்கிறதுல விதி இல்லைன்னு சொல்றது ஆட்சியாளருக்கு அபிப்பிராயம் இல்லை. நான் ரோதவியாங்கிற இடத்துல தான் விதி சொல்றேன். நீங்க சிரவண விதி அதனால ஆட்சியாளர் சொன்னா ஒரு வேதாந்தம் ஆத்மாவை சொல்ல வருதா இல்லை சிரவணம் மனநம் எல்லாத்தையும் விரிச்சு வருதா? வேதாந்தத்துடைய தாற்பயம் ஆத்மாவை தெளிவுபடுத்துறதா இல்லை எதையாவது விதிக்கிறதா? ரெண்டும் சொன்னா வாழ்க்கை ஆத்மாவை தெரிவிக்கிறதுனா அதை மாத்திரம் தெரிவிக்க போதும். அதுக்கு சிரவணம் மனநம் இதெல்லாம் விதிக்கல. இதை விதிச்சா அது கிடையாது, அது சொன்னா இது கிடையாது. யாருக்கு வேதம் போதும்னு ஒரு சோழத்தை சொல்லிட்டாங்க. வாக்கு வேதம் வாழ்க்கை வேதம் இந்த யோகத்தை யாரு சொல்லுவான்னா மீமாம்சைக்கார சொல்லுவாங்க. அவதான் வாக்கிய விஷ்ணு மதம் பத வாக்கிய பிரமாணம்னு 3 சாஸ்திரமா பிரிச்சிருக்காங்க. பத வாக்கிய பிரமாணம் ஜனா அப்படின்னு. பதங்கிறது வியாக்கரண சாஸ்திரம், வாக்கியங்கிறது மீமாம்சா சாஸ்திரம். ஆச்சாரத்தை எப்படி பண்ணணும்னு சொல்லக்கூடியது. பிரமாணங்கிறது சட்ட சாஸ்திரம். ஆனா 3ஆ பிரிச்சிருக்காங்க. இந்த வாக்கிய வேதம்னு இந்த தோஷத்தை சொல்லக்கூடியவா மீமாம்சா. அவளுக்கு கேட்டு பார்ப்போம். இந்த மாதிரி வாக்கிய வேதம் சொல்ற வழக்கம் இருக்கா? நீங்க வாக்கிய வேதம் சொன்னீங்க, இந்த மாதிரி வாக்கிய வேதம் நீங்க சொல்லுவீங்க கேட்டு பார்ப்போம். அவன் வாக்கிய வேதம் இங்க உண்டு தோஷம்னு சொல்லிட்டா சரி வந்துடுறேன். அவன் சொல்றான்னு பார்ப்போம். அவளுடைய நீ பாட்டு என்ன வாக்கிய வேதம் சொன்னா தோஷம் எழுத முடியாது. அவ வாக்கிய வேதத்தை தோஷமாக இந்த இடத்துல ஒத்துண்டால் அப்ப அது தோஷம்னு சொல்லலாம். அவன் சொன்னாலும் நீ வந்து வாக்கு வேடிக்கைன்னா இது தோஷமாக ஏற்க முடியாது. இப்ப மீமாசை கண்ட 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு குமாரபத்ரான்னு இருக்கிற பட்டமட்டாங்க. இன்னொரு அந்த குமாரபத்திற்கு போட்டியா இன்னொருத்தர் வந்திருக்கார் பிரபாகர மட்டம் அப்படின்னு. அவரும் 2 பேருமே ஒரே சாபர வார்த்தைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஒரு விவசாய வியாக்கியானம்னா அவ்வளவு விவசாய வியாக்கியானம் 2 பேரும் வியாக்கியானம் பெரிய நிறைய கிரகங்கள் அனுயாயிகள்லாம் வந்திருக்காங்க. இந்த 2 பேர்ல 2 பேருக்குமே கேட்டு பார்ப்போம். இந்த ஆட்சியர்களுக்கு போகலாம். ஆட்சியர்களுக்கு ஏகதேசினான் ஆபாசியது இவா சாமித்திரிகேனா இன்னொருத்தர் ஏகதேசினான்னு சொன்னார். வேதாந்த ஏகதேசியா இல்ல மீமாம்சகனா அப்படி முதல்ல பேசுறாங்க.
மீமாம்சகருக்குள்ள அப்புறம் பட்டமட்ட அனுயாயியா இல்ல பிரபாகர அனுயாயியான்னு அப்புறம் பேசுவாங்க. வேதாந்த ஏகதேவியா இருந்துட்டு இவன் வாக்கிய வேதம் சொல்ல மாட்டாங்க. வேதாந்தத்துல ஆத்மஸ்வரூபத்தை தெரிவிக்கும் போது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த கரணத்துக்கு சாதனம் தேவைப்படுறதுனால எல்லா கர்மாவையுமே அந்த கரணத்துக்காக விதிச்சிருக்கு ஒத்துதான் இருக்குது. இந்த சமயத்தம் வேதானுஜனேனும் பிராமண முதிர்கண்டு எங்கேன தானிய தபதா அநாகஜேன ஒரு வாக்கியம் இருக்கு. இந்த வாக்கியம் என்ன சொல்றது? இந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த களத்தை உத்தேசித்து ஞானம் தபத்து எத்தனை சத்திரமா இருக்கோ எல்லாத்தையும் விதிக்கிறதுல எல்லாத்தையும் அந்தந்த மனத்துக்காக தனியா விதிக்க வேதாந்தத்துக்குள்ள சித்தசித்தி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆக உதாரணத்துக்காகவே இதெல்லாம் விதிச்சு ஏன்னாச்சு வேதாந்தத்துல விதி இல்லைங்கிறது வேதாந்தத்துக்கு சொல்ல மாட்டாங்க. ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆத்மாவுக்கு பிராதானியம் உண்டு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக எவ்வளவு சாதனைகள் வேணுமோ அத்தனை சாதனைகளுக்கும் விதி வந்தால் அதனால அதனுடைய பிராதானியம் வெற்றி போயிருக்கு. அதனால ஏகதேசின்னு சொன்னா அவன் ஒத்துட்டு இருக்கான். அதே மாதிரி சிரவணம் மரணம் விதிக்காக விதி இருந்துட்டு போட்டுங்க. இது என்ன நேரமாச்சு? சிரவணங்கிறது ஆத்மாவை விதிக்கிறதுக்காக விதிக்கப்பட்டதுதான் ஆத்யா வேதாந்தேது அவாந்தர வாக்கியம் ஞான சாதனத்தை வேதாந்தத்தை ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆண்டு வரத்துக்காக நான் சொன்னேன். இது நாமதி அனுபவித்து சொல்லலாம். தெரிஞ்சுக்கிறதுக்காக வேதாந்தத்துக்கு. அதனால ஆக மாத்திரம் முன்னாடியே கூட இருக்கலாம். ஆனா தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டிய அந்த யோகியத்தை வரணும்னு சொன்னா தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான யோகியத்தை வரணும்னு சொன்னா இப்படி வரத்துக்காக விஞ்ஞானங்களை மீமாசனம் சொல்லுவான். ஏகதேசி சொல்ல மாட்டான். ஏகதேசி நிறைய விதி ஒத்துருக்கேன் ஆத்ம ஜானத்துக்காக. மீமாசத்தை போவான் அப்படின்னு கேட்டா அவன் என்ன சொல்றான்? அவனே பல இடத்துல இந்த மாதிரி பண்ணியிருக்கான். தன்னுடைய சாஸ்திரத்தை ஏற்றது வேதாத்ம தோற்றப்பட்டது அவஸ்தா சம்பந்தாரையும் அனுகிரகத்தை அதோதாரையும் உபரிக்கு தேவேஷோதாரையை பற்றினம் உபரிதாரணம் अन्य प्रकरणमध्ये सुलभे विधिस्फुधारणे अपूर्वत्वादिकरणे निर्णीतत्वात् भट्टमतानुसारेण अनेक उदाहरणं இது அங்க உள்ள விசாரம் சுத்தம் மீமாம்சா விசாரத்தை அக்னிஹோத்திரியாக இருக்கக்கூடிய அந்த விதமான மரணம் அடைந்ததுக்கு அப்புறம் ராகம் பண்றதுக்குள்ள அக்னிஹோத்திர காலம் வந்தால் அப்ப அக்னிஹோத்திரம் பண்ணியே ஆகணும். இது கட்டுப்பட்டான் எஜமான போயாது. ஆனா இன்னும் தியாகம் ஆகல அப்படின்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த நடுப்புற அவங்களுடைய அக்னிஹோத்திரத்தை அது வேற இன்னொருத்தர் பண்ணணும். அப்படி பண்ற அக்னிஹோத்திரத்துக்கு பிரேத அக்னிஹோத்திரம். இந்த அக்னிஹோத்திரம் அதே மாதிரிதான். ஆனா இந்த அக்னிஹோத்திரத்துல ஒரு விசேஷம் இருக்கப்படுறது. அவஸ்தால் சம்பந்தாரையும் நம்புகிறது. அக்னிஹோத்திர இந்த கோபத்துக்காக அந்த அக்னிஹோத்திர ஹவனில ஹம்சை எடுத்துட்டு போகும்போது அந்த அக்னிஹோத்திர ஹவனுக்கு அடியில ஒரு ஹம்சை குத்தி வைத்து குடிச்சிட்டு போகணும். அவஸ்தால் சம்பந்தாரையும் நம்புகிறது. இது வேதாதிகோத்திர பிரகடனத்தில் இருக்கு. அதோட சேர்த்து ஒரு அம்சம் சேர்த்து உபரிதி தேவேஷோதாரை. இது வேதாதிகோத்திரம்னு சொன்னா அவன் வீட்டிலிருந்து போர் பண்ணுகிற அக்னிஹோத்திரத்துக்கு அது தெய்வாதிகோத்திரம் இல்லையா? அந்த தெய்வாதிகோத்திரத்துல அந்த தவிர்த்த அந்த புத்தகத்துக்கு மேல இருக்கணும். எதுல அந்த ஹலித்தை எடுத்துட்டு போறானோ அந்த கல்வி மாதிரி இருக்கக்கூடிய அழில கழுத்து பிடிச்சிக்கணும்னு இப்போ அங்க முன்னாடி மேல இருக்கு. அங்க முன்னாடி மேல அந்த பிரகடனத்துக்கு சொல்றோம். அந்த பிரகடனத்தை வாழ்க்கை கிடையாது. சாதாரண ஆட்டம் இருக்கிற இடத்துல மேல கழுத்தை பிடிச்சிக்கணும் அப்படிங்கிறது மேல பிடிச்சிக்கணும் வாழ்க்கை. இந்த இடத்துல கீழே பிடிச்சிக்கணுங்கிற வாழ்க்கையை சொல்லி
அதோட சேர்த்து அங்க மேல கொடுக்கணுங்கிறது தெரியுது. இங்கே வேறுபாடு. அப்ப இந்த பேட்டாட்சி சகோதரர்கள் வாக்கு பேரம் வரலையா? ஏன்னா மேல கொடுக்கணுங்கிறது இங்க உபயோகப்படுவதில்லை, வேற எங்கே உபயோகப்படுறது. அப்ப இந்த பேரத்திலிருந்து அதை வெளியிட்டு அங்க கொண்டு போய் சேர்த்து அந்த இல்லாட்டால இந்த விதியை இது விதினா விட்டுக்கிட்டேன். வாக்கு பேரம் வந்தா பரவாயில்லை. அதுதான் விதிப்பு காரணம் அபூர்வம். இதே நியாயத்தை இந்த பிரம்மசூத்திரத்துல விதிர்வா காரணவது அப்படிங்கிற அந்த சூத்திரத்துல எடுத்துருக்காரு. காரணவர்கள் இதே நியாயத்தை அப்படியே சொல்லுங்க. அவர் எழுதி எடுத்துருந்தாருன்னா சன்னியாச விதி பிரம்மதமஸ்தோ அமிர்தஸ்வதி அப்படிங்கிற இந்த வாக்கியங்களிலே இந்த வாக்கியத்துல சன்னியாசம் விதிக்கப்படுறது அப்படின்னு சொல்றதுக்காக அந்த சூத்திரம் விதிர்வா காரணவர்கள். இது வேற விஷயமா சொல்லிட்டு வரும்போது இதை விதியாக எடுத்துக்க முடியுமான்னு கேட்டா வேற பிரகரணத்துல அங்க அடியில மேல கட்டிட்டு புரிஞ்சல் போனங்கிற விதி ஒத்துக்கலையா? அதை போல காரணவர்கள் தான் கேட்டாங்க. அந்த உபரிகாரணத்துக்கு எப்படி விதி ஒத்துள்ளாரோ அது போல பிரம்மசமுத்திர வேண்டிங்கிற இந்த வாக்கியத்திலேயே இந்த பிரம்மசமுத்திராகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சன்னியாசத்துக்கு விதி இருக்குன்னு ஒத்துள்ளலாம் அப்படின்னு சொல்றதுக்காக இது அப்படியே எடுத்துருக்காங்க. இந்த விசாரணைகளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த மாதிரி உள்ள வாக்கு வேகம் தோஷம் இல்லை. இந்த ரெண்டு விஷயத்தை கொடுக்கக்கூடிய வாக்கு வேகம் இருக்கு. இதை திடீர்னு ஒரே வாக்கியத்துல கொண்டு அது ரெண்டு அர்த்தத்தை கொடுக்கறதுன்னு சொன்னாதான் வாக்கு வேகமே தவிர ரெண்டு தனித்தனியா இருக்கும்போது ஆத்மாவை தெரிவிக்குள் சத்தியானம் தனியா இருக்கு, ரோகவியா மந்தவியா தனியா இருக்கு. தனியா இருக்கும்போது இந்த வாக்கு வேகம் விதி ஒத்துக்கிறதுனால ஒரு தப்பு வராதாவே தெரியுது. இது பட்டமத்தத்தை அனுசரிக்கிறவனை வச்சுட்டு அவன்கிட்ட கேட்டு சொல்லிட்ட. அதனால இது தோஷமாக ஆக கதஞ்சி நேற்று அதிகரணம் பிரபாகரம் நான் இருக்கிறார். இப்ப பிரபாகர மட்டத்தில் இதே அதிகரணத்துல வேற விதமான விசாரணம் பண்ணிருக்காங்க. வேற விஷயம் பாக்கியத்தை அவன் என்ன பண்ணினான்னா லட்ச பூர்ணமாக இந்த லட்ச பூர்ணமாக பிரகரணம் கருது பூர்ணமாக சம்பந்தம் அப்படின்னா அந்த பிரகரணத்துல அதோடு சம்பந்தப்பட்ட விஷயம் தானே வரணும். அப்பதான் அந்த பிரகடனத்துக்கு சம்பந்தப்பட்டதாக இருக்கும். பல விஷயங்கள் சம்பந்தப்படுத்தி வச்சிருக்காங்க. 450 அங்க வருது. 450 சொன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு இதை வெற்றி பூர்ணமாக இதோட சம்பந்தப்படுத்திருக்காங்க. அது அந்த கருத்தோட சம்பந்தப்படுத்திருக்காங்க. தனியா ஒரு 450 இருக்கு. அது பிரகடனத்தோட சம்பந்தப்படல. எப்பவுமே பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தனியா இருக்கு. இதுக்குள்ள பொய் சொல்லக்கூடாதுங்கிறது அதிர்ச்சியா ஒரு நிலையம் இருக்கு. அது அந்த பிரகடனத்தோட பிரபுவோட சம்பந்தப்பட்டது. இந்த பிரபு வண்டியில பிரபுவுக்காக போய் சொன்னாங்க. பிரபுவுக்கு வைகுண்டம் சொல்வதற்காக வந்தது. சொன்னா பாவம் வரும்னு சொல்றதுக்காக வேற தனியா விஷயம் வந்துருக்கு. இந்த மாதிரி இருந்திருக்கா அதே பிரகடனத்துல வித்ரோராசிரியர் வசனிக்கரே அப்படின்னு கனிஷ்டாஸ்திரிக்கு உண்டான வசங்களை விரும்புகிறது. கனிஷ்டாஸ்திரிகள் என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி இருக்கிறது ஒரு நியமங்கள் விதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கும் தர்க்க போன்ற வாழ்க்கை சம்பந்தம் இருக்கு. இது தொடர்ந்து அவளுக்கு அந்த 3 நாள் இந்த விரதங்களை நியமங்களை பரிபாலனமா இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அங்க சொல்லியிருக்கு. இது தர்க்கபூர்ணத்தோட மாதத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். ஏன்னா வயசானா அவளை தனியா வச்சுட்டு தாம் அபரித்திய விதேக தனியா ஒதுக்கி வச்சுட்டு இவனையே யாகம் பண்ணி சொல்லியிருக்கு, ஜமானியம் பண்ணி சொல்லியிருக்கு. அதனால இந்த விரதாச்சரணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. இப்ப பிரகரணத்துல இருந்தாலும் அந்த அவளுக்கு உண்டான விதிய பிரபாகரன் தான் இதை சொல்லியிருக்கு. அந்த அதிகாரத்துல அதை போல இதையும் வச்சுக்கிறாங்க. ஆத்மாவை நிரூபணம் பண்ணிருக்க அந்த பிரகரணத்துல ஆத்ம தியானத்துக்கு சாதகமாக சிரவணம் மனநங்கள் எல்லாம் விதிச்சிருக்கணும். அது சம்பந்தமே கூடாத விஷயம்லாம் விதிக்கலாம்னு சொன்னா இது சம்பந்தப்பட்ட விதியில உனக்கு தோஷம் வந்தது. அதனால ஒரு விதியில தோஷமாக சொல்லுவது கமஞ்சி விகித அதிகரணம் பிரகாரோ அங்கீயார் ததாதி தர்க்கபூர்ணமாக பிரகரணம் விக்ரூரார்த்தையும் பிரதங்களாயாக ரசகலாபதியும் அங்கீகரவுத்தேவ தம்மா பிரம்ம பிரகரணம் சிரவணம் விதியெல்லாம் சாதவகாணி அக ரசகலாபத்து பிரகரணான்மய அசம்பவான் அகத்திய வாக்கியதேராசிரியர் இதற்கு சர்வப்பிரத்யேக அர்த்தார்த்தத்வேனாபி அன்வய சம்பவான் தத்யுக்தம் தவ அபரிதோஷா. உங்களுடைய பிரம்மம்
அந்த சூரியபக்திக்கு சந்தோஷம் இருக்காது. என்ன சந்தோஷம் இருக்குன்னா அவன் முடிஞ்ச வித்தியாசம். நீ சொன்ன இடத்துலலாம் வேற வழி இல்லை, அந்த விதானங்கள்லாம் ஒத்துதான் ஆகணும். ஆனா இந்த புரோட்டோஜனாங்கிற இடத்துலதான் எனக்கு வேற வழி இருக்கு, இதுவே இல்லாமல் அப்படின்னு சொல்லலாம். ரெட்டவியான்னு சொன்னோமா, இதுதான் தர்சனத்துக்கு யோகியமானது, இதுதான் சிரவணத்துக்கு யோகியமானது, இதுதான் மனதுக்கு யோகியமானது அல்ல அப்படி சொல்லுவேன். மனநம் பண்ணினா இதெல்லாம் பண்ணணும், வேற எதுவும் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லலாமே, அர்த்தார்த்தத்தில் வச்சுக்கலாமே, ஏன் விதி வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம். அப்படி கேட்கறது இந்த வாக்கியத்துல பாருங்கன்னா நிதி இல்லைன்னு விடலாம். ஆனா இதே சிரவணம் மரணம் நிதிஞானம் தெரிவிக்கக்கூடிய வேறு வாக்கியங்கள் பிரதாரணிக உபரிகளில் அங்கேயே இருக்கு. பிராமண பாண்டித்யம் நிரூபிக்காது வாக்கியம் சிரவணாதி விசாரிக்கப்பட்டு பிராமண பாண்டித்யம் நிரூபிக்க வால்மீக சித்தாது வால்மீக பாண்டித்யத்தை நிரூபிக்க அதான் இந்த மூணு என்ன வருது, பாண்டித்யம் ஒண்ணு, வால்மீக ஒண்ணு, முனி. பாண்டித்யங்கிறது சிரவணம், சிரவணம் பண்ணினால் பண்டிதனாகலாம் சரியா. அடுத்தது வாழ்வியல்னு சொல்லிட்டு, வாழ்வியல்ங்கிறது மனநம், மனநம் பண்றது வாழ்விய பேசுறதுனால இருக்கிறதுனால மௌனங்கிறது இருக்கிறது, அது இருக்கிறார். ஆக இந்த மூணு அம்சத்தையும் இந்த சொன்னா இடைகள் வராது, ஆனா வராது. கற்று அனாரத்தினா முக்த விரோதா இந்த மாதிரி ஆத்மா திரட்டவியமானு சொல்லிட்டு ஆத்மா கிராமணன் அல்ல, அது கல்வி கஷ்டமா தெரிவித்து ஒரு பிரகடனத்துல எடுத்து கொள்ள முடியாது. அந்த வார்த்தைகள் இல்லை, தனியாக சிரவணமான நிதிச்சாரு என்கிற நீங்க செய்வதற்கு, அதனால நீங்க வார்த்தை சொல்றாரு. இந்த விதி கேட்டா என்ன, அந்த விதி இருக்கு, அதை வச்சுக்கிறாரு. இது அர்த்தத்துல சிரவணம் மரணம் நிதிச்சாருங்கிற இதே விடயத்தை விதிக்கிறதுக்கு வேற வார்த்தை இருக்கு. அப்போ கேட்டா நீ சிரவண மரணம் நிதிச்சாருன்னா நீ பாண்டித்யம் பாகியம் போகணும்னு தானே இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆபாதா சிரவணாதி அப்பிரதிந்தாவதி வாக்கிய பரியாலோசனை வாக்கியத்தை சிரவணாதி விதிபரத்வா. அந்த வாக்கியத்துல வேதாகம் பார்த்ததுன்னா சட்டம் வேற வேற வேறையா இருக்கு. இது சிரவணம் மனநம் விதிச்சாருங்கிற பதங்கள் தான் அங்க இல்லை, வேற பதம் பால்யம் பாண்டித்யம் பால்யம் மௌனம் அப்படின்னு இருக்கு. ஆனால் அர்த்தத்தை விசாரித்து பார்த்ததுன்னா இதே சிரவணம் மனநம் விதிச்சாருன்னு நமக்கு சப்தத்துல தாற்பயம் இல்லை. இந்த அர்த்தத்தை விதிக்கக்கூடிய வாக்கியம் இருக்கா இல்லையா, அது இதுக்கு ஏதாவது பிரமாணம் உண்டா? அந்த சிரவண மனநல வித்தியாசங்கள் தான் அந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யாராவது சொல்லுவரை வச்சு சொல்லியிருந்தா எழுதுகிறாங்க. பிரம்மசூத்திரத்திலேயே இது சிரவண மனநல வித்தியாசங்கிறத சொல்லியிருக்கு. சூத்திரக்காரையர் சகதாரி என்பதை சூத்திரே பால்ய பாண்டித்யோ சிரவண மனன ரூபத்வேன நிதித்திய அத முனி இது வாக்கியேதே வித்யாதன ரூபத்வேன மௌனஸ்ய நிருத்வ பிரதிபாதனா அசாம்பிரதாயிகத்துவம் தூராதாரம். இந்த இடத்துல சிரவண மனன வித்தியாசங்கிறது சம்பிரதாயம், இது சம்பிரதாயம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சூத்திரக்காரர் இது மூணாவது அத்தியாயத்துல இந்த கூட்டம் வந்து சிரவணம் வந்து அகாரி யந்திரனுக்கு சர்வதோ விசாரிவது. மூணாவதாக இன்னொரு சகதாரி யந்திரம் விதிக்கப்படுறது அவனோங்கிற வாக்கியத்துல சட்டமா இருக்கு. அதாவது மௌனம்ங்கிறது விதிச்சாசனம் இந்த வாக்கியத்துல விதிக்கப்படுறது மூணாவதாக விதிக்கப்படுறது. அப்படின்னா முன்னாடி ரெண்டு விதிக்கப்பட்டிருக்குன்னா தெரியும், பால்யம் ஒண்ணு பாண்டித்யம் ஒண்ணு பால்யம் ஒண்ணுன்னு. ஆக சிரவணம் ஒண்ணு மனநம் ஒண்ணு ரெண்டு விதிக்கிறதுக்கு அப்புறம் முன்னிடத்துல விதிச்சாசனம் விதிக்கப்படுறது தீர்மானம் பண்றதா உங்க சொல்லுவோம். அதுவே அந்த வாக்கியத்துல மாத்திரம் எடுத்துட்டாருன்னா முன்னாடி ரெண்டுல படிக்கிற விதி அதனால அந்த விதி இருக்குது. பால்யந்த பாண்டித்யத்தை நிரூபித்து அவ முனி அந்த அதேன்னு ஒரு பதவி இல்லை, இல்லை.
அதனாலதான் அந்த சந்தேகம் வந்துட்டு அந்த அகமுனிங்கிற இடத்துல அந்த மௌனம்ங்கிற விதித்தியாசனம் விதிக்கப்படுறதா படுவதா அப்படின்னு சந்தேகப்பட்டு அதை நிர்ணயம் பண்றதுக்காக இந்த கூட்டம் என்ன பண்றது சககாரிகிற விதி. அந்த விதித்தியாசனம் அந்த ஆத்மதரிசனத்துக்கு இன்னொரு சாதனம் சர்க்காரி சாதனம் விதிக்கப்படுறது மூணாவதாக கிருஷ்ணன். ஆனா அது முன்னாடி 2 விதானத்தை வச்சுதான் மூணாவதாக விதிக்கப்படுறது என்பதனால அந்த பாலியம் பாண்டித்யங்கள் சிரவணம் மனமும் 2 விதி அந்த இருக்குன்னு தீர்மானம் பண்ணி மூணாவதாக விதித்தியாசனத்துக்கு விதி இருக்கு கூட்டுறதாரு. அதனால இது நான் ஏதோ புத்தக கல்பனை பண்ணி சொன்னதாக நினைக்க வேண்டாம். புத்தகாரரே அந்த சிரவணாக சிரவணத்துக்கு விதியிலேயே இழந்திருக்கு. இதுல வர சோதர்களாவோ இல்ல இந்த காவியம் பாண்டியம் அந்த வாக்கியத்தையோ சிரவண விதியாக வச்சுக்கலாம். இது கூட நிறைய இருக்கு. சிரவணம் என்ன இருக்குல்ல இது ஒண்ணுதாங்கிறது இல்லை, நிறைய இருக்கு. விதி ஞானத்வா இதுவே விதிதான். சிரவணத்துல விதிதான். சிரவணம் மனநம் இதுவும் அப்படிதான். இந்த மாதிரி ஏகப்பட்ட வாக்கியங்கள் இருக்கு. ஆனா நமக்கு வியாகரணத்துக்கு 2 எடுத்துக்காங்க. நன்கு ஏவம் அநீத்திய சுவாத்தியாயன அவகதத்திய யோகவியகாயத்தை சிரவணவிதேயே அனுபவத்தி சர்வசைவ சம்யப்பிரத்யஸ்ய பாவ விஸ்மரணாத் அத்விஜானோ சமான பிரகரணங்கள் சிந்தனேஷு சிரவணस्य அவசியம் வாக்கியபேதேன விதேகே அங்கீகர்த்தவ்யா அபரிதோஷस्य நிரவகாரத்வாத். நீங்க யோகவியகாங்கிற வாக்கியத்தை விட்டுட்டு நான் இந்த வாக்கியத்துல தெரிஞ்சு வந்தேன், இந்த விதி சொல்லலாமான்னு சொல்லலாரா அப்படின்னு நீங்க எல்லாமே சொல்லி பார்த்து கடைசியில் நீ உனக்கு நம்ம இஷ்டம் இல்லை திருப்தியா இல்லையே சொன்னா வேற வாக்கியம் இருக்கிறேன்னு கிடையாது. அந்த பாரதிய பாண்டிய வாக்கியத்தை எடுத்து இதை விட்டுதாக அனுபவியம். அப்ப ஸ்ரோதவியாங்கிற வாக்கியத்துல சிரவண விதியை நீங்க விட்டுதாக என்னுடைய அத்தியனத்துல நான் அத்தியனம் பண்ணின அந்த வேத காலத்துல ஸ்ரோதவியாங்கிறது சபு பிரத்தியில இருக்கு. பார்த்தா இது விதியும் சொல்லலாம் போல இருக்கு. ஆனா இந்த விதியை நீங்க விட்டு கொடுத்துட்டு அடுத்த இன்னொரு வாக்கியத்தை போறேன். அப்படியானால் இது ஸ்ரோதவியாங்கிற விதியை விட்டு கொடுத்ததாக ஆகணும். இந்த சத்தியங்கிறது விதியில நான் உனக்கு விட்டது இல்லைங்கிறதுக்காக உனக்கு தெரியறதுக்காக இன்னொன்னு சொன்னேனே தவிர உனக்கு விட்டது இல்லைங்கிறதுக்காக இது விதி இல்லைன்னு ஆகாது. ஒரு அபரிதோஷத்தை இந்த ஸ்ரோதவிய அந்த விதி இருக்குங்கிறத ஒத்துக்கேனா இன்னும் ஒத்துக்கலாம்னு தெரிவிக்கிறதுக்காக நான் இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். அதுக்காக ஸ்ரோதவியனாங்கிற இந்த விதியை விட்டு இது விதி இல்லைன்னு சொல்றதுன்னு நினைச்சுக்க வேண்டாம். இதுதான் ஏன்னா கவ்யங்கிற இந்த பிரச்சனை இருக்கிற இந்த 4 பிரச்சனைகள் விதி சொல்லக்கூடிய நம்மளே இருக்கு அர்த்தங்கள்லாம் சொல்லியிருக்கா. விதி விதி மந்திரணா மந்திரணா மந்திரத்தின பிரார்த்தனை விதி சொல்றது லோகத்தான லோகத்தை வருது அந்த அர்த்தத்துல. அதே மாதிரி கைகாரி சர்வ பிராப்தகாரே இந்த அர்த்தத்தையும் சேர்த்து கிருத்தியத்தை விதானம் பண்றது. கிருத்தியான ஒரு பேர் பிராகரண இந்த கவ்யங்கிறது கிருத்தியாங்கிறது அவா பண்ணின இதெல்லாம் விதியில விடுவது வியாக்கரண சாஸ்திரமே பிரமாணமாக இருக்கிறது. இந்த விடுவான விடக்கல இதே மாதிரி இன்னொன்று இருக்கு. இன்னொன்று விதி இந்த விதிதானே அதை சிரமம் பண்ணி தெரிஞ்சுக்கணுங்கிறது தான் அந்த விதி. வித்தியாவுக்கு சமான பிரகரணேடு சுருக்கிறது. இந்த ஒரு ஸ்ருதி இல்லை. இதே விஷயத்தில் சொல்லக்கூடிய இன்னொரு ஸ்ருதியில கல்வி விஞ்ஞானி இருக்கு. இதே மாதிரி குழந்தை எல்லாமே எடுத்துக்கலாம். அதனால இதெல்லாம் விதி இருக்குன்னு தான் ஒதுக்கலாகனா உனக்கு வீட்டுல குறிக்கிறதோடு வெளியில அதனால பிரபலத்துக்கு இதுக்கு வேற அவன் ஒரே ஒரு கேள்வி கேட்டு ஒத்துக்கி விட போறான். என்ன கேள்வி கேட்கிறான்? ஒரே உபநிஷத்துதான். இதே உபநிஷத்துதான் ரோட்டவியா காண்கிறதும் வருது. இதே உபநிஷத்துதான் அந்த பாலியம் பாண்டியம் அது ஒரே உபநிஷத்துல ஒரே சிரவணத்தை 2 பேரும் இருப்பாங்க. வேற வேற காட்டு இருந்ததுன்னா அது சரி சொல்றது செய்யும்.
இவாளுக்காக எல்லா சாஸ்திரக்காகவும் எல்லாரும் படிக்க கொடுக்கல. இது படிக்கிறவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக இது சாஸ்திரம் இல்லை, இன்னும் ஒரு சாஸ்திரம் ஆரம்பிச்சு அந்த சாஸ்திரம் எழுதின்னு சொன்னா அது சரி. ஒரே சாஸ்திரியில ஒரே இடத்துல 2 தடவை ரவண விதி ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே, அது புனருத்திங்கிற தோஷம் வருது. ஏகத்தியாம் இவ சாஸ்திராயாம் ஸ்ரோதவ்யா பாண்டித்யம் நிர்வித்யா இது சிரவண விதித்வயம் புனருத்தம் விதிவாக்கு சொல்றார். ஏகத்திர வித்யாய அபரத்திர விதி மனோஜ்ய விசேஷகதா வேறுகாட்டையில இருக்கும்போது விதி சொல்லலாம்னா ஒன்னா விதி ஒரு இடத்துல விதி, இன்னொரு இடத்துல அதை இன்னும் கொஞ்சம் விசேஷத்தை கேட்கறதுக்காக அனுவாதம் இது உண்டு. அக்னிஹோத்திரம் திருவிழா ஒரு வார்த்தை, தர்ஷனா அக்னிஹோத்திரம் திருவிழா. அக்னிஹோத்திரம் திருவிழாத்துல 2 இடத்துலையும் இருக்கு, 2 வார்த்தையும் இருக்கு. எதுக்கு 2 வீட்டுக்காக அதெல்லாம் அப்படி இருக்கு. முதல் வாக்கியம் அக்னிஹோத்திரத்தை விதிக்கக்கூடியது, 2வது வாக்கியம் முதல்ல விதிக்க அந்த அக்னிஹோத்திரத்துக்கு சாதனமான திரவியத்தை விதிக்கிறது. இந்த பதம் அதே மாதிரி இருக்கேன்னு பார்த்து 2 விதி புனருத்தின்னு சொல்லுங்க. லௌகிக வாக்கியத்தையும் சொல்றாங்க. ராமஹா கிராமம் பகவான் பகவான் ஏதோ சொன்னா யாமின்னா ரதேனா ஏதோ ராமஹா ரதேன கிராமம் பகவான். அதாவது முதல் வாரத்துல ராமம் ஊருக்கு போயிருக்கான் அப்படின்னு இருக்கும். அவன் வண்டியில ஊருக்கு போயிருக்கான். ஊருக்கு போயிருக்காங்கிறது திருப்பி இருக்கிறவா அப்படி கேட்க முடியுமா? அது அன்பார். 2வது வாரத்துல முதல்ல அவன் ஊருக்கு போயிருக்காங்க தெரிவிக்கிறதுக்கான சொன்ன வாக்கியம். 2வது வாரத்துல ஊருக்கு போயிருக்காங்க தெரிவிக்கிறாங்க. ஊருக்கு போயிருக்கானே அது போக முடியாது. எந்த சாதனத்தாங்க சாதனத்தை தெரிவித்திருக்காங்க. இந்த வாக்கியத்துல நான் அந்த இது படைகளை சேர்க்கலன்னு சொன்னா அர்த்தமே வராது. நான் வந்து சொல்லிட்டேன்னா அந்த இதை அவன் வாழ்க்கையே முடியாதே. அதனால அந்த அம்சங்கள் தான் இருக்கு. பதம் ஒரே மாதிரி இருக்குங்கிறதுக்காக இந்த புனருத்தி இதே மாதிரி ரோகியகாங்கிறதும் பாண்டித்தின் வாழ்க்கைக்கும் அர்த்தத்துல கொஞ்சம் விசேஷம் கற்றுக்கலாம். ஒரே சாத்திரம் அந்த சொல்லாத சில விசேஷங்களை நீங்க அதிகப்படியாக கேட்டுக்கிறதுக்காக சிலது, அதாவது சிரவணத்துல சாக்காரியா அது சாந்தோதாந்த உபரத்தான் அந்த பாலியனத்துக்காக இருந்தும் இந்த சாந்தோதாந்தா உபரத்தா இருக்கிறது சமானித்தா இந்த விசேஷங்கள்லாம் இருக்கிறது. இந்த விசேஷங்கள்லாம் சொல்றதுக்காக மறுபடியும் அனுவாதம் பண்ணிருக்கு. அதனால இது ஒன்றும் புனருத்திருக்கும் கிடையாது, விசேஷ கதம். அல்லது இன்னொரு சமாதானம் இடைவெளிக்கு இந்த இடத்துல சொல்லலாம். அப்பவா யதா விதி மனுஷே பிராமணம் அப்புனருத்தம் ஏகத்த உபசம்ஹார ரூபத்வா ததா விதி சிரவணங்கள் ஒரே பிரதாரிகள் அந்த உபரிடத்துல 2 தடவை பயிற்சி இதை யாரும் வரைய முடியாது. 2 தடவை இருக்கே அப்படியே படிச்சு புனருத்தி இதை தோழலாமோ ஒரு விஷயாலும் சொல்லுங்கள். என்ன சொல்றதுப்பா, ஒரு தடவை சொல்லிட்டு அதே விஷயம் தான், அதே விஷயத்தை சொல்லி சொல்லுவீங்க. எதுக்காக 2 தடவை வருது? ஒரே கதை, ஒரே விஷயம், ஒரே விஷயம் எதுக்காக சொல்லுங்க. உபக்கிரம உபசம்ஹாரம் தாத்பரியம் இருக்கிறது தெரிவிக்கிறதுக்காக முதல்ல ஆரம்பிச்சாங்க. 2வது சாயந்தரத்துல உபக்கிரமமாக அந்த விஷயத்தை சொன்னாங்க. 4வது சாயந்தரத்துல அந்த முடியும் போது உபசம்ஹாரமாக உபக்கிரமம் உபசம்ஹார 2யும் ஒரே விஷயத்துக்குன்னா அந்த விஷயத்துக்கு தாத்பரியம் கிடைக்கும். அதுல முக்கியமான தாத்பரியம் உபக்கிரமோபசம்ஹாரம் அப்படின்னு சொல்றோம். 6 தாத்பரியங்கள்ல. அதனால உபக்கிரமத்திலையும் சொல்லி உபசம்ஹாரத்தில் சொன்னால் இந்த விஷயத்துக்கு தாத்பரியம் கொண்டுங்கிற ஒரு உபக்கிரமமான தாத்பரியம் அதுக்காக சொல்றது. இன்னொரு விஷயம் பாக்கியார் நிறைய சொன்னார். இது சொல்லியிருக்கார், ஒரு விஷயத்தை நிரூபணம் பண்ணிட்டு வரல அதெல்லாம் ஆரம்பத்துல பிரதிஜை வரணும். அதுக்கப்புறம் எல்லாம் அதுக்கு வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சிருக்க நிகமனம் பண்ணணும். பருவத்தில் அக்னி இருக்கு அப்படிங்கிறது இவன் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கான். கண்டுபிடிச்சிருக்கிறது தெரியாத வந்து
தெரியாத சொல்லி போகிறதுனா ஆப்த வாக்கியமாக இல்லையா, யுக்தி புரஸ்கரமாக போகுது. ஆப்த வாக்கியமா சொல்லிட்டா பருவத்தில் அறிவியெல்லாம் தெரியாம அவன் நம்பிக்கை போயிடுவான், கேள்வியே கேட்க மாட்டான். ஆனா கேள்வி கேட்கிறவனா இருந்தால் அப்ப நாங்கள் சப்த பிரமாணமாக அவனுக்கு போது கொடுக்கிறோம். அப்ப என்ன சொல்ல வேண்டியிருக்கோம், யுக்தி சொல்லும் போது இது ஒரு விஷயம் இருக்கு. நாம யுக்தி சொல்லி எந்த இடத்துல புரிய கொடுக்கிறோமோ அந்த இடத்துல அந்த ரோதாவாக இருக்கிறவன் நம்மளுடைய வாழ்க்கையை சப்த பிரமாணமாக எடுத்து புரிஞ்சுக்கிறது, அனுமானமாக யுக்தி புறப்படமாகத்தான் இந்த வருடங்கள் அதிலிருக்கு. ஏன்னு கேட்டா அதுல தூக்கம் வந்துருக்கு, அதுல புகை வந்துருக்கு. அதுக்கு மேல புகை வந்துருக்கிற இடத்துல எல்லாம் கதிரி இருக்கும். மூணாவது இதையும் அதே மாதிரி புகை வந்துருக்கு. அதனால இந்த பருவத்தில் அது இருக்கு. 5 வாக்கியம் பஞ்சாவோ வாக்கியம் இது நியாயம். இது பர்வதோ வலிமா பூமவத்வா யோகா பூமவான் சகா அக்னிமா வலிமா யதா மகானவம் கிருஷ்ணன் சகாத அயம் அதான அதே மாதிரி பூமவான பருவதா அங்கெல்லாம் தூமம் இருக்கிறாங்க. இதே மாதிரி தூமம் உள்ளவனா தூமம் உள்ளதாக பருவதற்கு தஸ்மாத் பருவத்தோ வலிமான்னு முடிச்சது. எங்க ஆரம்பிச்சானோ அங்கே முடிச்சான். அப்பதான் அவன் ஒத்துக்க முடியும். இந்த 5 வாக்கியத்தை சொல்லிட்டா அவனுக்கு அவனை ஒத்து பார்த்தான். எப்படி படிச்சிருந்தானா இது சப்த பிரமாணமாக எழுதுகிறது, இது பரார்த்தானுமானம் அப்படின்னு அனுமான பிரமாணத்தினால அதை சொல்லுகிறான். இந்த வாக்கியத்திலேருந்து வெளியில கிரகித்து அவன் அனுமானத்தினால அந்த கருவத்தை அழிவுகிறான். ஆக அந்த இடத்துல அந்த பரார்த்தானுமானத்துல எங்க ஆரம்பிச்சாரோ அதே விஷயத்தை திடீ சாதிக்கிறதுக்காக ஏதோ உதாரணம் எல்லாம் சொல்லி அதிலேயே கொண்டு கொடுக்கிற மாதிரி இந்த 2 மைத்திரி பிராமணம் முதல் மைத்திரி பிராமணம் 2வது அத்தியாயத்துல வந்தது ஆரம்பம். இதான் பிரதிஜாஸ்தானத்திற்கு 4வது அத்தியாயத்துல வந்த மைத்திரி பிராமணம் ஜனனஸ்தானத்திற்கு நடுப்புற இருக்கிறது எல்லாம் அந்த 3-4 இருக்கு. 2வது அத்தியாயம் கடைசியில ஒரு மைத்திரி பிராமணம், 4வது அத்தியாயம் கடைசியில ஒரு மைத்திரி பிராமணம். இது நடுப்புற இருக்கிறதுனா 3வது அத்தியாயம் 4வது அத்தியாயம் தான். இது 3-4 அத்தியாயமும் ஆத்மா ஒண்ணுதான் அத்வைதத்தை சொல்றதுக்கு சகல சாதனங்கள் யுக்திகள் எல்லாத்தையும் நிரூபணம் பண்ணிருக்காங்க. இவ்வளவு தூரம் இதை சேர்த்து ஒரு விதமா பார்த்தேன்னா இது பரார்த்தானுமானம் பஞ்சாவயோ வாக்கியம் மாதிரி அமைஞ்சிருக்கு. ஆக 2 மைத்திரி பிராமணம் ஒரு காலத்தில் இருக்கலாம்னு சொன்னா ஏன் அந்த 2 திரவணம் இங்கே எடுத்துக்காது? ஒண்ணு ஆரம்பம், ஒண்ணு உபசம்ஹாரம் சொல்லலாம். அதனால் இந்த கேள்விக்கு இடமில்லை. ஏகத்த உபசம்ஹார ரூபத்வா ததா விதி சிரவணம் இருக்கிறது. உபபத்தியதே தேவ இந்த விசாரத்தை சிரவணை விஜயோகத்துடைய ஆரம்பித்தாரியா சிரவணத்துல விதியே வர முடியாது எல்லா பூர்வபுஷம் அக்ரோஜத்தை எல்லா கேள்விகளுக்கும் சமாதானம் இந்த மாதிரி சோதத்தியானது சிரவண விதியாக வசூலத்துல எந்த இடைவெளி இல்லை. இது சிரவண விதிதான். இதன் மூலமாக கொண்டுதான் இந்த விசார சாஸ்திரம் ஆரம்பிக்கப்பட்டது.